அன்பானவர்களே, நண்பர்களே வணக்கம். ஒரு இனிமையான ஒரு பாடல் ஒன்று உண்டு. அதில் சொல்லப்பட்டிருக்குது என்னென்னா, ஒரு நாமத்தை சொன்னால் அது இனிமையாகவும் இன்பமாகவும் அருமையாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்று அந்த பாடலில் இருக்கும். அப்போது இந்த உலகத்தில் ஒரு நாமத்தை சொல்வோமானால் அது இயேசுவின் நாமமே என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு என்றால் இரட்சகர், பாவத்திலிருந்து மனிதர்களை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பாவத்திலிருந்து மனிதர்களை ரட்சிக்கிற அந்த இரட்சகர் அவருடைய நாமத்தை சொல்லுகிற அனைவருக்கும் விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதாவது பிரச்சனைக்கு போராட்டம் வந்தால் இயேசுவே இயேசுவே இயேசு ரத்தம் ஜெயம், இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசு சுவாமி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த நாமத்தை அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருந்தால் அந்த நாமம் மிகவும் மகிமையான நாமமாக இருக்கிறபடினாலே, இனிமையான நாமமாக இருக்கிறபடினாலே அதை நாம் அடிக்கடி சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் பயன்படுத்த, அதான் எல்லாவற்றுக்குமாக பயன்படுத்த நம்முடைய இக்கட்டான நிலை, நம்முடைய காரியங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்போது பயன்படுத்தலாம். அது ஒரு அருமையான இனிமையான நாமம். அதற்காக இயேசுவின் நாமத்தை சொல்லி தப்பான காரியங்களை செய்யக்கூடாது. இயேசுவின் நாமம் நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு நாமம். இயேசுவின் நாமம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நாமம். இயேசுவின் நாமம் நம்மை உன்னதத்துக்கு அழைத்து போகிற ஒரு நாமம். இயேசுவின் நாமம் நமக்கு விடுதலை கொடுக்கிற நாமம். அதனால் அருமையான நண்பர்களே, பார்க்கிறவர்களே, நீங்கள் இயேசுவின் நாமத்தை அதிகமாக உச்சரியுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பினால் நிரப்புவார். ஆமேன்.